அனைவருக்கும் வணக்கம். ஒரு முள்ளங்கி ஒரு துவையல் சட்னி தான் செய்ய போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப இலசானது சின்ன இலசானது எடுத்துருக்கோம். இலசறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த முத்துலாம் வந்து எடுக்காதீங்க, அவ்வளோ இதாக இருக்காது. இந்த இலசானது எடுத்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு அப்படி எல்லாம் சாப்பிடக்கூடிய அளவில் நம்ம ஒரு துவையல் தான் செய்ய போகிறோம். இது வந்து ஒரு ஊறுகாயை கூட பயன்படுத்தலாம், பல ரெசிபிகள் செய்யலாம். அந்த முள்ளங்கியில் வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், எல்லாமே இலசான முள்ளங்கி ஒரு கிலோ அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து ஒரு துவையல் சட்னி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த முள்ளங்கி வந்து ரெண்டு சைடில் கட் பண்ணிட்டு நம்ம க்ளீனாக கழுவி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருளுங்க பாருங்கள். காஷ்மீர் சில்லி 1 டீஸ்பூன், காரம் தேவையான அளவு, காய்ந்த மிளகாய், இந்த கொத்தமல்லி தண்டு மட்டும் எடுத்துருக்கோம். நீங்கள் தழையை கூட போட்டு சேர்க்கலாம். கருவேப்பிலை, அடுத்து இப்போ நல்லா பழுத்த மிளகாய் ஒரு 4 எடுத்துருக்கோம். ட்ரை கருவேப்பிலை, உப்பு, இஞ்சி, புளி எடுத்துருக்கோம். தக்காளி ஒரு 3 எடுத்துருக்கோம். சாம்பார் வெங்காயம் ஒரு 100 கிராமு, பூண்டு ஒரு 50 கிராம் எடுத்துருக்கோம். தேவையான அளவு எண்ணெய், இது வந்து கடுகு அளப்பு எடுத்துருக்கோம். இவ்வளோ தாங்க. இதை வச்சு ஒரு ஹெல்த்தியான துவையல் தான் செய்ய போகிறோம். ஓகேங்களா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துங்க. முள்ளங்கி வந்து ஒரே ஒரு பீஸ் முள்ளங்கி கட் பண்ணிட்டு நைட்டு வந்து க்ளீனாக அதில் போட்டு நல்லா ஊறட்டும். இதை காலையில் வந்து அப்படியே குடிச்சிடலாம், அந்த முள்ளங்கி சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்றதுல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நன்மைகள் நிறைய இருக்குது. இந்த கேஸ் டபுள், வயிற்றில் உள்ள கேஸ் டபுள்லாம் போயிடும். வயிறு எரிச்சல், கேஸ் டபுள் பிரச்சனைகள் இதெல்லாம் தீரும். பல நன்மைகள் இருக்குது. ஓகேங்களா? காலையில் குடிக்கும்போது உடம்புக்கு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த முள்ளங்கியில். அதனால் நம்ம வந்து முள்ளங்கி அடிக்கடி சாம்பார் அடிக்கடி செய்வோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு துவையல் செய்ய போகிறோம். இது வந்து ஊறுகாய் கூட செய்யலாம், பல ரெசிபிகள் செய்யலாம். அந்த முள்ளங்கியில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அந்த முள்ளங்கி வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பீஸ்பாக கட் பண்ணிட்டு வதக்கிட்டு சூப்பரான ஒரு துவையல் செஞ்சிடலாம். ஓகேங்களா? இந்த இட்லி பாத்திரத்தில் செய்து ஒரு ரெசிபி இருக்குது, அடுத்து ஊறுகாய் செய்து ஒரு ரெசிபி இருக்குது. டைமுக்கு ஒன்று ஒன்றா செய்கிறேன், பாருங்கள், தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான ஒரு துவையல் செஞ்சிடலாம். ஓகேங்களா? இப்போது எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. சாம்பார் எண்ணெய், பூண்டு போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்தது மிளகாய் போட்டுடலாம். அடுத்தது கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுடலாம். அது முள்ளங்கி போட்டுடலாம். முள்ளங்கி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி போட்டுடலாம். இஞ்சி போட்டு வந்து ஃபஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி வந்து அப்புறமா சேர்க்கலாம். ஓகேங்களா? தக்காளி, புளிலாம் இருக்குது, இன்னும் கொத்தமல்லி கூட இருக்குது. கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகட்டும். வந்து கொத்தமல்லி இந்த தண்டு மட்டும் போட்டிருக்கோம், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி காலைகளில் பச்சையாக சாப்பிடுவோம். ஒரு முள்ளங்கி லைட்டாக கொஞ்சம் காரத்தன்மை தெரியும், ஆனால் அவ்வளோ ஒரு பெனிஃபிட். உங்களுக்கு வயிறு வந்து நல்லா ஜீரணமாகலை, கேஸ் டபுள் இருக்குது, வயிறு பிரச்சனை இருக்கும்போது காலையில் நல்லா முள்ளங்கி கழுவிட்டு 2 பீஸ் சாப்பிட்ருங்க. 2 பீஸ் சாப்பிட்டிங்கன்னா அந்த கேஸ் எல்லாம் எங்கே போகணும் தெரியாது. காலைல எஸ்ஸான முள்ளங்கி 2-1 நீங்கள் அப்படியே கழுவிட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா நைட்டு வந்து இந்த முள்ளங்கி வந்து கட் பண்ணி தண்ணி ஒரு கிளாஸ் போட்டு ஊற வச்சு அந்த முள்ளங்கி சாப்பிட்டு தண்ணியும் காலையில் குடிச்சிடலாம். அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. தேவையான உப்பு, காய்ந்த கருவேப்பிலை அதையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கிங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்து நம்ம தக்காளி ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கோம். பீஸாக கட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த தக்காளி மசிஞ்சு வந்தால் போதும். ஏற்கனவே வந்து இந்த முள்ளங்கி, வெங்காயம், மசாலா எல்லாமே ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இந்த தக்காளி மசிகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போதுமாக இருக்கும். எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சிலையோ இல்லை உரல்லையோ நீங்கள் போட்டு க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி, தண்டு மட்டும் போட்டுருந்தோம். இப்போ வந்து இலையெல்லாம் போட்டுடலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம்.
வந்து நல்லா ஃப்ரை பண்ணிங்க. இதை அரைச்சி ஊற்றி தாளிக்கு ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலெல்லாம் வதங்கும் போது மேலெல்லாம் தரிக்கும். அதனால் இப்போ நல்லா ஜாஸ்தி நல்லா ஃப்ரை பண்ணிட்டா நம்ம தாளித்த உடனே ஒரு 5 நிமிஷம் இருக்குது நம்ம இறக்கிடலாம். இப்போ நல்லா வதக்கலை அப்படின்னா நம்ம இதை அரைச்சி ஊற்றி வதக்கும் போது பார்த்திங்கன்னா தாளிச்சிட்டு வதக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப நேரம் வதக்கிறதால என்ன ஆகும், அந்த மேலெலாம் அப்படியே தெரிச்சு மேலெல்லாம் கீழெல்லாம் வரும். அதனால் நம்ம இந்த டைம்லேயே வந்து மேலெலாம் வரப்போதில்லை. எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணுமோ அந்த நல்லா வதக்கிங்க. அப்போ வதக்கிட்டா டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். நம்ம தாளிச்சிட்டு வதக்கும்போது ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதுமாக இருக்கும். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம தண்ணிலாம் ஊற்றலங்க, வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வரோம். தண்ணிலாம் சேர்க்காதீங்க. ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகட்டும். புளி வந்து சுத்தமான புளி, பழைய புளி கொஞ்சம் கருப்பாக இருக்கும். ஓகேங்களா? சுத்தமாக கொட்டை எதுவும் இல்லாமல் எடுத்துட்டு புளி லாஸ்ட்டில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு ஆற வச்சு சூப்பராக அரைச்சிடலாம். போதும், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறதுக்கப்புறம் நம்ம உரல்லையோ அல்லது மிக்சிலையோ போட்டு நல்லா க்ளீனாக குறப்பாக அரைச்சி எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த முள்ளங்கி வந்து மிக்சியில் போட வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க. அரைக்கிறதுக்கு மட்டும் அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ அரைச்சி எடுத்துடலாம். முள்ளங்கி துவையல் சட்னி சூப்பராக அருமையாக ரெடி பண்ணிட்டோம். உப்பு கார புளிப்பு எல்லாமே கரெக்டான முறையில் இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஹெல்த்தியான புட்டம் கூட. இவங்களாம் இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. தாளிச்சிட்டு ரெடி பண்ணிடலாம். சூப்பராக கடுகு பொரிஞ்சிச்சிங்க. கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்ட உடனே நம்ம தாளிச்சு சட்னி ஊற்றிடலாம். நம்ம தண்ணியில் வந்து அதிகமாக ஊற்றலை, கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். நம்ம கட்டியாகவே வரும் பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். ஓகேங்களா? இது உங்களுக்கு கலரு போதும் அப்படின்னா இந்த கலரே விட்ருங்க. இல்லைன்னு கொஞ்சம் கலர் என்ன தேவைப்படுன்னா நம்ம காஷ்மீர் சில்லி கலருக்காக சேர்க்குறோம். காரம் வராது, கலர் மட்டும்தான் வரும். அது 1 டீஸ்பூன் சேர்த்துலாம். இவ்வளோ தாங்க. அதுமாதிரி எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். நம்ம ஏற்கனவே வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதுமாக இருக்கும். இப்போ டைமில் வந்து உப்பு நீங்கள் வந்து உப்பு காரம் புளிப்பு 3மே கரெக்டாக ஏதோ ஒரு செக் பண்ணிட்டு அப்படியே இறக்கிடலாங்க. நீங்கள் ரைஸுக்கு இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். அருமையாக இருக்கிறத விட அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஹெல்த்தி பெனிஃபிட் நிறைய இருக்குது இந்த முள்ளங்கியில். 5 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இது போதுமாக இருக்கும். ரொம்ப நம்ம கட்டியாக தான் நம்ம தேவை, கட்டியாக செய்திருக்கோம். கட்டியாகவே இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சுத்தமான ஈரலாத பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் சாப்பிட்லாங்க. கெட்டு போகாது. அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இப்போ சாப்பிட்லாம். டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டில் செய்திருக்கோம். ஓகேங்களா? இந்த முள்ளங்கியில் பெனிஃபிட்ஸே நிறைய இருக்குதுங்க. ஓகேங்களா? அதனால் முள்ளங்கி வந்து ஒரு ஊறுகாய் சட்னி துவையல் சாம்பார் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு போலுக்கு இதை மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்ருங்க. இல்லை சேவ் பண்ணி வச்சா நீங்கள் ஒரு இட்லி செய்கிறோம், தோசை செய்கிறோம், சட்னி செய்ய டைம் இருக்குது. அந்த டைமில் பொண்ணுக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரைஸுக்கு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் அப்படியே தயிர் சோறு கஞ்சி சோறு கூட சாப்பிட்லாங்க. சைடிஷ் மாதிரி இது வச்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? வேறு ஒரு போலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், முள்ளங்கி துவையல் சட்னி சூப்பராக அருமையாக செய்திருக்கும். சூப்பர் கலரில் அருமையான பெனிஃபிட்ஸில். ஓகேங்களா? இதே போல் நீங்களே செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்கிறது சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, ரொம்ப உடம்புக்கு நன்மை தரக்கூடியது, உடம்புல பிரச்சனைகள்லாம் தரக்கூடியது. அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்தலாம் எப்படி. ஓகேங்களா? உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டான முறையில் இருக்குது. தோசைக்கோ ரைஸுக்கோ சப்பாத்திக்கோ எல்லாத்தையும் போட்டு சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் ஒரு சுத்தமான பாட்டிலில் போட்டு சேவ் பண்ணி கூட வச்சிடலாம். அவ்வளோ அருமையான டேஸ்ட் இருக்கும். ஓகே காய்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கொடுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நண்பர்களுக்கு உறவுகளுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ்.
ஒயிட் ரைஸ் தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஓகேங்களா? எப்படி சாப்பிட்டு பார்த்தலாம் நீங்கள் டேஸ்ட்டு. ஓகே காய்ஸ், சூப்பராக அருமையாக இருக்குது. வேறு லெவல் டேஸ்ட்டு, வேறு லெவல்னு சொல்லுவாங்க. அதை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கும்போது தான் நமக்கு எந்த லெவல் டேஸ்ட்டுன்னு தெரியும். ஓகே காய்ஸ்.